நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். நான் சோனியா. ஹசீஃப், நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடலோர காவல்படை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வழக்கில் பதில் மனு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்கள், அதாவது தமிழக மீனவர்கள் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுறதாகவும், அதாவது கடல் தாண்டி எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாகவும், மேலும் கடத்தல் போன்ற விஷயங்கள் ஈடுபடுவதாகவும், அதனால் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதில் மனு கொடுத்திருக்காங்க. 1983 தொடங்கி தற்போது வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் தினந்தோறும் மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த நடவடிக்கை தொடர்ந்து வருகின்றது. ஒருபுறம் இதற்கு காரணம் இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கையிடம் இந்தியா தாரை வார்த்து விட்டது. அதன் காரணமாகத்தான் மீனவர்கள் இது போன்ற அவதிகளுக்கு உள்ளாகி வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் இந்திய கடலோர காவல்படை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் இந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில்தான் இந்திய கடலோர காவல்படை இந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எல்லை தாண்டி மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு கடலோர காவல்படை பாதுகாப்பு அளிக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றது. இந்த வாதம் சரிதானா? ஏற்கனவே நான் சொன்னதன்படி மீனவர்களினுடைய பிரச்சனைக்கு காரணம் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுதான் என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அந்த கருத்து சரிதானா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனு தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். முக்கிய கடற்பகுதிகளில் தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி சிவகாசியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்திய கடல் எல்லையில் மீனவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குமாறு கடற்படைக்கு உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவு நிறைவேற்றப்படாததால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீது நேற்று விசாரணை நடந்தபோது இந்திய கடலோர காவல்படை சார்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று மீன்பிடிப்பதாகவும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை மீனவர்களின் சொத்துக்களை இந்திய மீனவர்கள் சேதப்படுத்துவதாகவும் மனுதாரர் குறிப்பிடும் சம்பவங்கள் இலங்கை கடற்பகுதியில் நடந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி செல்வதால் அந்நாட்டு கடலோர காவல்படைக்கும் நமது மீனவர்களுக்கும் மோதல் ஏற்படுவதற்கு இந்திய கடலோர காவல்படை பொறுப்பேற்க முடியாது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலோர காவல்படையின் மனுவிற்கு கடும் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் கடத்தல்காரன் சொல்றதே மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது. காரணம், வயிற்று பிழைப்பிற்காக மீன்பிடி தொழில் செய்யும் இந்த மீனவனை மிகவும் கொச்சைப்படுத்துகின்ற செயல். இந்த செயலை மத்திய அரசாங்கம் கண்டிக்க வேண்டும். இப்படி மீனவர்களை கொச்சைப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இந்திய கடல் எல்லையில் மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்கியதாக இதுவரை கடலோர காவல்படைக்கு எந்த புகாரும் வரவில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டும் மீனவர்களை எச்சரிக்கை மட்டுமே செய்ய முடியும், ஆனால் பாதுகாப்பு வழங்க முடியாது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த நிகழ்வுகளுக்கு இந்திய கடலோர காவல்படை பொறுப்பேற்க முடியாது எனவும் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். அந்த குறிப்பிட்ட வழக்கு தொடர்பான அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு தமிழர் தேசிய முன்னணியிலிருந்து ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயதுல்லா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. ஐயநாதன் ஐயா, உங்களிடம் இந்த முதல் கேள்வி. இந்த வழக்கில் பதில் மனுவானது கடலோர காவல்படையினர் இந்த முன்வைத்திருக்கக்கூடிய பதில் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பாதுகாப்பு வழங்குவது கஷ்டம், ஏன்னா மீனவர்கள் தொடர்ந்து இந்த சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. அதுவும் எல்லை தாண்டி மீன் பிடிப்பது உட்பட கடத்தல் வேலைகளும் செய்யறாங்க. அதனால எங்களால பாதுகாப்பு கொடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? நமது மீனவர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுதே அதில் என்னவெல்லாம் தொக்கி நிற்கின்றது என்று யோசித்து பாருங்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எப்படிப்பட்ட ஒரு தரமற்ற ஒரு அரசு இப்படிப்பட்ட ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றது என்பது தெரிகிறது. தன் நாட்டு மீனவர்கள் இப்படி கடத்தலில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை சிங்கள அரசு கூட இதுவரை சொல்லவில்லை. எல்லை தாண்டினால் நாங்கள் சுடுவோம் என்றுதான் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருக்கக்கூடியவர் கூட சொன்னார்.
அப்படிப்பட்டவர்கள் கடத்துகிறார்கள் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது மிக மிக கொடூரமானது. அந்த பேட்டியில் சொன்ன அந்த மீனவர் சொன்னதைப் போல கொச்சைப்படுத்துவது, இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, மோசமான குற்றச்சாட்டு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரை நம்ம மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அனைத்திற்கும் இந்தியாவினுடைய கடலோர காவல்படை துணை போய் இருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது. எல்லை தாண்டி போய் தாக்குனா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. இப்போ மதுரை நீதிமன்றத்திலையும் சொல்கிறாங்க. அப்போ எதற்காக இந்த கடலோர காவல்படை? இந்த நாட்டு மீனவர்கள், ஒரு நாட்டினுடைய மீனவர்கள் இன்னொரு நாட்டினுடைய எல்லை தாண்டி மீன்பிடிக்க சென்றால் அவர்களை தாக்கலாம், சுடலாம் என்று எந்த சர்வதேச சட்டம் சொல்லுகிறது? நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் ஐயா. ஐயா இதேதுல்ல ஐயா, இந்த மாதிரி வந்து இவங்களோட கடலோர காவல்படையை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, என்னன்னா எல்லை தாண்டி போறாங்க, வந்து கடத்தல் தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஐயா சொன்ன மாதிரி இலங்கை கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லல, இவங்க இந்த மாதிரி சொல்லி, கடலோர காவல்படை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத அந்த இயலாமையோட வெளிப்பாடா எடுத்துக்கலாமா? இது போதைப்பொருள் உள்ளிட்ட பல பொருள்களை கடத்துவதாக இந்த மத்திய அரசு கோர்ட்டிலே தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதைவிட மோசமாக, அதாவது பொதுவாக மீனவர்களை சொல்லி இருக்கிறது. ஏதோ ஒரு சிலர் செய்தார் என்றால் கூட பரவாயில்லை. இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய மீனவர்களை, தமிழக மீனவர்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு இதை சொல்லுவது மட்டுமல்ல, அந்த விளக்கத்தை நீங்கள் அறிக்கையின் ஒரு பகுதியை பார்க்கணும். இந்த மனுவில் மனுதாரர் பட்டியலிட்ட தாக்குதல் சம்பவங்கள் அனைத்தும் இலங்கை கடல் எல்லையில் நடைபெற்றவை. இந்திய எல்லைக்குள் இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்குகின்றனர் என்பது தவறானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகங்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்களும் மக்களும் சொன்ன விஷயம் என்னவென்றால், இது வந்து இந்தியாவில் நடக்கலை, அதாவது இவங்க சொல்கிற விஷயத்தை வந்து இந்தியாவில் நடக்கலைங்கிறாங்க. அப்போ இவ்வளவு நாளும் இந்திய கடல் எல்லையில் சிங்களர் வந்து சுட்டு கொண்டிருக்கார்கள் சொல்வது ஒட்டுமொத்தமாக பொய். இது எல்லா ஊடகங்களையும் அவமானப்படுத்துவது, அரசை அவமானப்படுத்துவது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தார்களே, இது அத்தனையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அப்படி என்றால் கச்சத்தீவு கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு இதை எடுத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். ரெண்டாவது, பொதுவாக மீனவர்களை போதைப் பொருள் கடத்துவது என்று சொல்வது மிக மோசமானது. அது மட்டுமல்ல, ஒரு சிலர் மடிவலைகளை பயன்படுத்துகிறார்கள், இரட்டை மடிவலை, அதை ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பயன்படுத்துகிறார்கள் சொல்வதும் மிகப்பெரிய பொய். அது சகோதரர் ஐயனாரன் சொன்ன மாதிரி, இதுவரை இருந்த காங்கிரஸ் அரசோ இதுவரை இருந்த இலங்கை அரசோ சொல்லாத ஒன்றை, இவ்வளவு ஒரு அபத்தமான ஒன்றை அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் உள்ளபடியே இந்த அரசு கண்டிக்கப்பட வேண்டியது. இன்று கூட மீனவர்களெல்லாம் அழைத்து பேசி நாளை நாங்கள் பிரதமரை சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே, நாங்கள் மீனவர்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் கோர்ட்டிலே சொல்லியிருப்பது, நீதிமன்றத்திலே சொல்லியிருப்பது மிக வெட்ககரமானது, மோசமானது. சொந்த நாட்டு மக்களை காட்டிக் கொடுப்பது, அதிலும் ஏழைகளாக இருக்கக்கூடிய அந்த மீனவர்களை அவமானப்படுத்துவது, இப்படி எவ்வளவு சொல்ல வேண்டுமோ சொல்லலாம். இது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். நீங்கள் சொல்வது மிகச்சரி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சொந்த நாட்டை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி செல்கின்றார்களோ இல்லையோ, அந்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது. அவர்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றனர், கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நாம் இன்றைய தினம் இந்த இடத்தில் நின்று கொண்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் 37 மீனவர்கள் இலங்கையினுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 25 படகுகள் இலங்கை அரசால் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல் என்பது இன்று நேற்று நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. 1983 ஆண்டு தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அந்த காலகட்டங்களில் பல்வேறு அரசுகளும் இருந்திருக்கின்றன. இந்த அரசுகள் இவற்றை கருத்தில் கொண்டு மீனவர்களினுடைய பக்கம் நின்று தங்களுடைய கருத்தை முன்வைக்க வேண்டும். கடந்த காலங்களில் இருந்த அரசுகள் என்ன செய்திருக்கின்றன என்பதையும் நாம் திரும்பி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் ஐயநாதன் ஐயாவிடம் இந்த கேள்வி, மீனவர்களை பொறுத்தவரை, ஒரு நாட்டை பொறுத்தவரை, ஒரு நாட்டினுடைய கடல் எல்லையை பாதுகாக்க வேண்டிய கடலோர காவல் படை என்பது ஒரு நாட்டின் எல்லையை தாண்டி மற்றொரு நாட்டினுடைய எல்லைக்கு சென்று மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது சாத்தியமா? குறிப்பாக இந்த பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் அது சாத்தியமான ஒன்றா? இப்பொழுது இந்திய இலங்கைக்கு இடையிலான அந்த ஒப்பந்தத்தை, 74 ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த நாட்டு கப்பல்களும்
இந்த நாட்டினுடைய கடற்பகுதிக்கு வரலாம், துறைமுகங்களுக்கு வரலாம். இந்த நாட்டினுடைய கப்பல்களும் அந்த நாட்டு கடற்பகுதிக்கு போகலாம், துறைமுகங்களுக்கு போகலாம், எந்த அனுமதியும் கோர தேவையில்லை. ஆனால் மீனவர்களுக்கு மட்டும் எல்லைக்கோடு போட்டதற்கு பிறகு தடை விதித்தது ஏன்? இதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு வணிக ரீதியான சரித்திரபூர்வமான அந்த வழித்தடங்கள் எல்லாம் சுதந்திரமாக காப்பாற்றப்படும், அதில் சுதந்திரம் இருக்கின்றது என்று கப்பல் போக்குவரத்திற்கு ஏற்றுக்கொண்ட நீங்கள் மீனவர்களுக்கு ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? உள்ளபடியே 74 ஒப்பந்தத்தின்படி மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று மீன்பிடிக்க எந்த தடையும் இல்லை. கச்சத்தீவு பகுதியிலும் மீன்பிடிக்க எந்த தடையும் இல்லை. இம்ப்ளைட் என்று சொல்லுவார்கள். 1974 என்று நான் ஒன்றை சொல்லி விடுகின்றேன் ஐயா. சம்மரி என்று நாம் சொல்லுவோம். அந்த ஒப்பந்தத்தின் சம்மரியில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னோம்னா, இது எந்த விதத்திலும் கச்சத்தீவை சுற்றியுள்ள கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க தடை ஏதும் இல்லை என்று இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை எடுத்தால் அந்த சம்மரி என்பது அடிக்கப்பட்டிருக்கும். இது நான் யூஎஸ்னுடைய அவங்களுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் எடுத்து இன்றளவு நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். எதற்கு சொல்கின்றேன் என்றால், ஒரு நாட்டினுடைய எல்லை தாண்டி மீனவர்கள் சென்று மீன்பிடிப்பதை இப்படி அராஜகமாக தடுப்பதற்கோ சுடுவதற்கோ சர்வதேச ஐநாவினுடைய UN Law on Sea அனுமதிக்கவில்லை. அதை நான் விளக்குகிறேன். 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம். 1974ஆம் ஆண்டு எந்த சூழலில் இந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டது என்பது குறித்து பார்ப்போம். அப்போது இந்திய பிரதமராக இந்திரா காந்தி இருந்தாங்க, இலங்கை பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கே இருந்தாங்க. இது வந்து ஆதாம் பாலம் முதல் பாக் ஜலசந்தி வரை கடல் எல்லை பிரிக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம். இது எல்லையை குறிக்க மீடியன் முறையும் இதுல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சாதாரணமா பயன்படுத்தாத அந்த எல்லை பிரிச்சது பார்த்தீங்கன்னா மீடியன் முறை மட்டும் பயன்படுத்தி. அதாவது மீடியன் முறை என்பது 2 கடல் பரப்பிற்கும், அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய 2 கடற்கரைக்கு இடையே ஒரு கோடு வரையப்பட்டு அந்த கோட்டினுடைய மையப்புள்ளி எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த மையப்புள்ளியின் அடிப்படையில் 2 நாடுகளுக்கும் இடையே கடல் எல்லை வரையப்பட்டது. இவ்வாறு வரையப்பட்ட போது கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த மீடியன் எல்லை கோடு என்பது வளைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது சரியா? இதை முதலில் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தவர் பேராசிரியர் PS சூரிய நாராயணன். அவர்தான் கொண்டு வந்தார். அவர் ஒரு ஆதாரத்தை சொன்னார். ஜகோட்டா, இந்திய சர்வதேச ஒப்பந்தங்களின் ட்ரீட்டிஸ் டிவிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டராக இருந்த ஜகோட்டா என்பவர் சொல்லி இருக்கின்றார் அவரிடம், கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கச்சத்தீவு இருக்கும் பகுதியில் அந்த புள்ளியை சரிசமமான இடைவெளியில் வைக்க வேண்டிய அந்த புள்ளியை சற்று நகர்த்தி வைத்தார்கள் என்றார். உள்ளபடியே அதில் மீடியன் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்களே, சம தூரத்தில் வைத்திருந்தால் கச்சத்தீவையும் தாண்டி 1.5 கடல் மைல் தூர அளவிற்கு அந்த கோடு சென்றிருக்கும். நீங்கள் கச்சத்தீவில் அந்த பகுதியில் வரையப்பட்ட அந்த கோட்டை நீங்கள் பார்த்தீர்களானாலே இழுத்து போடப்பட்டிருக்கின்ற அந்த புள்ளி தெரியும். ஐயா, நிச்சயமாக இந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னீர்கள், இந்த அரசினுடைய இந்த செயல் என்பது மீனவர்களை கேவலப்படுத்தக்கூடிய விஷயம் என்ற அளவுக்கு உங்களுடைய கருத்து இருந்தது. 1974ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது பிரதமர் இந்திரா காந்தியினுடைய முடிவின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. அப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன? முதலில் உண்மையிலேயே இந்த மீடியன் லைன் என்பது இலங்கைக்காக வளைக்கப்பட்டதா? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்திரா காந்தி அவர்களை பொறுத்தவரை இந்த நாட்டுக்கு முழுமையாக விசுவாசமாக இருந்தவர். இந்த நாட்டினுடைய ஒரு அங்குல நிலமும் போகக்கூடாது என்று நினைத்தவர். அதே போன்று அன்று இருந்த அதிகாரிகளும் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி கோடு இழுத்து போடப்பட்டது, வளைத்து போடப்பட்டது என்றெல்லாம் இன்று நாம் சொல்வது என்பது நியாயமா என்பதை பார்க்க வேண்டும். அதைவிட இதில் ஒரு முக்கியம் என்னன்னு சொன்னால், கடல் எல்லை, சர்வதேச சட்டங்கள் இவையெல்லாம் தாண்டி அந்த நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே கூட இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் அந்த இலங்கை கடல் ஓரத்திலே நமக்கு பாரம்பரிய மீனவர்கள் மீன் பிடிக்கலாம் என்ற உரிமையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த உரிமையை இலங்கை மறுக்குமானால் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பு, எங்களுடைய வார்த்தை என்னவென்றால், கச்சத்தீவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. கச்சத்தீவு கொடுக்கும் போது உள்ள உடன்படிக்கையை அவர்கள் மீறினால் கச்சத்தீவை நாம் திரும்பவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொன்னால், கச்சத்தீவை பொறுத்தவரை இன்னைக்கும் பாராளுமன்றத்திலே இது நிறைவேறவில்லை. அன்றைக்கு கொடுத்தார்கள், சரியாக அவர் இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். அன்றைய 2 அரசுகளும் ஒழுங்காக இருந்தது. இடையிலே வந்த அரசுகள் சரியாக செய்யவில்லை என்றால், நான் இன்று கூறுகிறேன், காங்கிரஸ் சார்பாகவும் கூறுகிறேன், இந்திய அரசின் சார்பாக கூறுகிறேன், இந்த ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா நாளைக்கே
அதை திரும்பி பெறட்டும், நாங்களும் அதை வரவேற்கிறோம். கண்டிப்பாக 2 முக்கியமான கேள்விகள் உங்களுடைய பதிலிலிருந்து எழுகின்றது. அந்த கேள்விகளுக்கான விடையை ஐயநாதன் ஐயாவிடம் கேட்டு பெறுகிறேன். அதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னர் இதேதுல்லா ஐயா அவர்கள் முன்வைத்த அந்த கருத்துக்களுக்கு ஐயநாதன் ஐயாவிடம் பதில் பெறுவதற்கு முன்னர் மதுரையிலிருந்து போஸ் அவர்கள், அதாவது தமிழ்நாடு விசைப்படகு சங்க பிரதிநிதியான போஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதாவது கடலோர காவல் படையினர் நேற்று இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை மீனவர்கள் மீது வைத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பல்வேறு குற்றச்சாட்டுகளை விட அவர் சொல்றது அப்பட்டமான பொய்யை ஒரு மத்திய அரசாங்கனுடைய அலுவலர் அதிகாரி இது மாதிரி பொய்யை அங்கே சமர்ப்பித்திருக்கிறது மிக வருத்தத்துக்குரிய சமாச்சாரம். மீனவர்களுக்கு இன்னைக்கு இலங்கையில் உள்ள பிரச்சனைக்காக வேண்டி இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 150க்கு மேற்பட்ட மீனவர்களை கொண்டு போய் டெல்லியில் வச்சுக்கிட்டு என்ன தீர்வு காணலாம், என்ன பிரச்சனைக்கு முடிவு காணலாம்ங்கிற ஒரு நடைமுறை பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய அரசினுடைய அதிகாரியாகிய கடலோர காவல்படை அதிகாரி மீனவர்கள் முழுவதும் குற்றவாளிகளை போல எல்லாம் போதைப்பொருள் கடத்துறவங்க, அத்துமீறி நடக்கிறவங்கிற மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தகவலை அவர் ஹைகோர்ட்டு கொடுத்துருக்கிறது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இந்த மாதிரி அவர் கொடுத்துக்கிற செய்திக்கு இந்த அரசாங்கம் அவர் மூலமாக எங்களுக்கு ஒரு மீனவர் சமுதாயத்துக்கு வருத்தம் தெரிவிக்கணும். அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் நாங்கள் மொத்தத்தில் அவரை சும்மா விட போகிறதில்ல. எங்களுக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டுக்கும் நாங்கள் மீனவர்கள் எப்போதும் கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கோம். நாங்கள் பல முறை கடத்தல் பேர் வேலைகளை இதே கடலோர காவல்படையில் நாங்கள் சொல்லும்போது அது எங்கள் வேலை இல்லை, கஸ்டம்ஸ் வேலைன்னு சொன்னவங்க இன்னைக்கு கடத்தல் வேலை நடக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய படகு ஏறத்தாழ 2008 எங்களுடைய படகு 300 படகு மொத்தமாக பிடிச்சி கொண்டு இலங்கை கடற்படை பிடிச்சி கொண்டு வச்சு எங்கள் படகை பூரா சோதனை பண்ணி இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வேண்டி எங்கள் படகுல மீனவருடைய உடைகளை கூட சோதனை பண்ணி அவங்கள செக் பண்ணும்போது எந்த விதமான ஒரு அப்பற்ற அழுக்க மீனவர்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க திரும்பி அனுப்பப்பட்டாங்க. அப்படிப்பட்ட மீனவர்கள் எங்கள் மீனவர்கள் இதை பொய்யான குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் அரசாங்கத்தினுடைய சார்ந்ததான், எங்களை சார்ந்த. அவர் செய்ய வேண்டிய வேலை, கடலில் கடத்தல் நடக்குன்னா கடலோர காவல்படையை தடுக்கணும். அங்கேருந்து இலங்கையிலேருந்து அதிவேக பிளாஸ்டிக் படகு கூட வர்றான், இங்கேருந்து கஞ்சாவை பொருளை ஏற்றிக்கிட்டு போகிறான், இவன் தூக்கிக்கிட்டு இருக்கான். நிச்சயமாக ஐயா, உங்களுடைய அந்த முதற்கட்ட கருத்து கிடைக்கப்பெற்றது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், உங்களுடன் திரும்பவும் இணைப்பிற்கு வருகிறோம். இந்த நிலையில் 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய ஷரத்துக்களை பார்த்து விடுவோம். அதன் பிறகு ஐயநாதன் ஐயாவிடம் அந்த கேள்விகளை முன்வைப்போம். பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லை பிரிக்கும் கடல் பரப்பின் அட்ச தீர்க்க ரேகைகளை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லைக்கோடு இரு நாட்டு அதிகாரிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்ற விஷயமும் சொல்றாங்க. நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 74ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை பொறுத்தவரை பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் அந்த 2 நாடுகளுக்கும் இடையில் கடல் எல்லை பிரிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லை பிரிக்க பயன்படுத்தப்பட்ட முறை, அதாவது அந்த மீடியன் முறையை இரு நாடுகளும் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற விஷயமும் பார்க்க முடிஞ்சது. இரு நாடுகளும் தங்கள் கடல் பரப்பில் இறையாண்மையை பெற்றுள்ளன அப்படிங்கிற விஷயமும் பிரிவு 4 சொல்லப்படுது. அடுத்த பிரிவு என்பது மிக முக்கியமான ஒன்று. இரு நாடுகளும் தங்களுடைய கடல் பரப்பில் இறையாண்மையை பெற்றிருந்தாலும் கூட பிரிவு 5ஐ பொறுத்தவரை இந்திய மீனவர்களும் பக்தர்களும் கச்சத்தீவை பயன்படுத்திக் கொள்ளலாம், இதற்காக இலங்கை அரசிடம் முன் அனுமதி பெற தேவையில்லை என்ற ஒரு மிக முக்கியமான ஷரத்து பிரிவு 5இல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பிரிவின் அடிப்படையில் தான் கச்சத்தீவு பகுதியில் தமிழக மீனவர்கள் இதற்கு முன்னர் பெற்றிருந்த அந்த உரிமையை தொடர்ந்து பெற்றிருக்கிறார்கள் என்ற கருத்து தமிழகத்தில் வலுவாக முன்வைக்கப்படுகின்றது. அடுத்த பிரிவு 6 இரு நாட்டு படகுகளும், அதாவது மீன்பிடி படகுகளும் இந்த கடல் பரப்பை தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் முன்வைக்கப்படுது. அந்த குறிப்பிட்ட ஷரத்தில் வெசல்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது நிச்சயமாக மீன்பிடி படகாகத்தான் இருக்க வேண்டும். இரு நாட்டு மீன்பிடி படகுகளும் இந்த கடல் பரப்பை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது பாரம்பரியமாக இரு நாட்டு படகுகளும் இரண்டு நாட்டைச் சேர்ந்த படகுகளும் எவ்வாறு அந்த கடல் பரப்பை பயன்படுத்தி கொண்டார்களோ அதே போல பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐயநாதன் ஐயா, இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்திய கடலோர காவல்படை நேற்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவில் இந்த ஷரத்துக்களை அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. இதோடு நீங்கள் மற்றொன்றை நீங்கள் பார்க்கணும். இந்த 76 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எமர்ஜென்சி அப்போ இந்தியாவுடைய பிரதமராக இந்திரா காந்தி தான் இருந்தாங்க. அப்பொழுது ஒரு கடித பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அந்த கடித பரிமாற்றங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த குறிப்பிட்ட பிரிவை வைத்து இதன்படி பார்த்தால் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமை நமக்கு இல்லை என்றால்
கச்சத்தீவில் சென்று வலைகளை காய வைக்க வேண்டிய உரிமை எதற்கு தர வேண்டும்? அந்த பகுதியே போகக்கூடாது என்றால் அப்பொழுது எப்படி அங்கே மீன் வலைகளை காய வைக்கவோ ஓய்வெடுக்கவோ செல்வதற்கு உரிமை வழங்கப்படும்? எனவே இட் இஸ் இம்ப்ளைடு. ஒன்றை செய்வதற்கு அனுமதி இருக்கின்றன என்றால் அந்த இடத்தில் அனுபவ பாத்தியதை நமக்கு இருக்கின்றது என்பதுதான் பொருள். அதுதான் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 76 கடித பரிமாற்றத்தில் அது நீக்கப்படுகிறது. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரி பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கச்சத்தீவை மீட்பதற்காக தமிழக அரசின் சார்பாக மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கைகளை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். இலங்கைக்கு கச்சத்தீவை வழங்க காரணமான இந்தியா இலங்கை இடையில் 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் செல்லாது என்று அறிவிக்க கோரி கடந்த 2008 ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 2011 ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சியை கைப்பற்றி ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக வருவாய்த்துறையை இந்த வழக்கில் பிரதிவாதியாக சேர்த்துக் கொள்ளும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறை அந்த வழக்கில் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டது. அதன் பிறகு 2013 ஆண்டு மே மாதம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக தலைவர் கருணாநிதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் கடந்த 2013 ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய காங்கிரஸ் அரசு ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் இந்தியாவிற்கு சொந்தமான எந்த நிலப்பரப்பும் இலங்கைக்கு வழங்கப்படவில்லை என்றும், ஆகவே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கேள்வியே எழவில்லை என்றும் கூறியது. காங்கிரஸ் அரசின் இந்த பதில் மனுவிற்கு தமிழகத்தில் அப்போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதன் பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற பாஜக அரசு மீனவர் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் முந்தைய காங்கிரஸ் அரசு எடுத்த நிலைப்பாட்டையே தொடர்ந்தது. பாஜக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் கச்சத்தீவு பகுதியில் தமிழக மீனவர்களுக்கு மீன் பிடிக்க உரிமை இல்லை என்று தெரிவித்தது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இதேதுல்லா ஐயா, உங்களிடம் இந்த கேள்வி. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 1974 ஆண்டு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்துருக்கோம்ங்கிற விஷயத்த முன்னாடியே சொன்னீங்க. ஆனால் 2013 ஆண்டில் அந்த இந்திய பகுதிக்கு இந்தியாத்துக்கு சொந்தமான எந்த ஒரு நிலப்பரப்பையும் யாருக்கும் வழங்கப்படலை. அதனால கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படலைன்னு காங்கிரஸ் முன்வைத்திருக்கு. அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப்படி இந்திரா காந்தி அவர்களுக்கு அறிவுரை சொன்னக்கூடிய அதிகாரிகள் இது போன்ற தவறுகளில் ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். 2013 ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த பதில் மனு தொடர்பான விவரங்களை நீங்கள் கேட்டீர்கள். அதாவது இந்தியாவுக்கு சொந்தமான எந்த நிலப்பரப்பும் இலங்கைக்கு விட்டுக் கொடுக்கப்படவில்லை, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கேள்வியே எழவில்லை என்ற கருத்தை காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கின்றது. இதற்கு உங்களுடைய பதில்? இதுதான் 100க்கு 100 உண்மையான ஒன்று. நாம் அன்று 74 ஒப்பந்தம் நான் சொன்னேன். அதில் பிரிவு 5, 6 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இலங்கை கடல் பரப்பு வரை நாம் மீன் பிடிக்கலாம் என்ற உரிமை இருக்கிறது. வெறும் கச்சத்தீவு மட்டுமல்ல, அதையும் தாண்டி இலங்கை கடல் பரப்பில் 2 நாட்டு மீனவர்களும் மீன் பிடிக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாராளுமன்றத்திலோ சட்ட ரீதியாக கச்சத்தீவு இன்னும் கொடுக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் தான் தெளிவாக 2013 சொல்றாங்க, நம்ம நாட்டில இருந்து நம்ம எதையுமே கொடுக்கல, அப்ப மீட்கிற அவசியம் இல்லை. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அகில இந்திய அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து பேசுவோம். ஐயநாதன் ஐயா, 2013 ஆண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது மத்திய அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனு ஹிதாயத்துல்லா ஐயா சொல்வது போல அதன் அடிப்படையில் தான் அந்த பதில் மனு அமைந்திருந்தது. அதாவது இந்தியா எந்த நிலப்பரப்பையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை, அதன் அடிப்படையில் அதை மீட்க வேண்டிய தேவையும் இல்லை என்ற வகையில் அந்த பதில் மனு அமைந்திருப்பதாக ஹிதாயத்துல்லா ஐயா சொல்கிறார். இதற்கு கையில் எடுத்துக்கொள்வது நல்லது. மிகப்பெரிய பொய். அவர் எந்த இடத்திலிருந்து வருகின்றார்களோ அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஜமீனுக்கு சொந்தமானது என்கின்ற ஆவணமே நம்மிடம் இருக்கிறது. இல்லைன்னு சொல்லியே. அப்போ அது இந்தியாவுக்கு சொந்தம்னு தானே அர்த்தம். அப்போ இந்தியாவுக்கு சொந்தமான எதையும் நான் கொடுக்கலன்னு சொல்றது பொய்ன்னு தானே ஆகுது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நிலப்பரப்பை நாங்க தாரை வார்த்து கொடுக்கவே இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கு இன்னும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம ஒப்பந்தத்தின் அடிப்படையில எல்லை கோடு பிரிக்கும் போது அங்க போயிருக்கு. ஏற்கனவே எல்லை கோடு ஐயநாதன் சொல்லலாம், சொல்லாமே ஒழிய இரண்டுமே முரண்பட்ட ஒரு விஷயங்கள் தானே. அதான் எல்லை கோடு போடும் பொழுது அந்த நாட்டு எல்லைக்குள் இருந்தாலும் இந்திய பகுதியாக இருந்தால் இந்திய பகுதி தான் அது. நான் ஒன்றை சொல்கின்றேன். ஃபாக்லாந்து எங்கே இருக்கிறது, இங்கிலாந்து எங்கே இருக்கிறது, அது அர்ஜென்டினாவிட அருகில் இருக்கின்றது.
அதை கைப்பற்ற போனது போது இங்கிலாந்து படைகளை அனுப்பி மீட்டது. அவருடைய எல்லைக்குள் அந்த பகுதி இல்லை, எங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி என்றது தான். கோகோ ஐலாண்ட் இருக்கின்றது, அது எங்கே இருக்கிறது? நமது எல்லைக்கு அப்பால் இருக்கின்றது, ஆனால் அது நமக்கு சொந்தமானது. எல்லை பிறப்பின் போது நமது நாட்டினுடைய ஒரு பகுதி இன்னொரு நாட்டினுடைய பகுதிக்குள் இருந்தாலும் கூட அது நம்முடைய பகுதி தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் நாம் எதையும் பேசக்கூடாது. உண்மை என்னவென்றால், இதை ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி என்று சொல்லி இவர்கள் இலங்கைக்கு தாரை வார்த்தார்கள் என்பதே உண்மை. சொல்லியே கச்சத்தீவை இவர்களே கொடுத்து விடுவார்கள் போல இருக்கு. நாம இன்னைக்கு உள்ள நிலை என்னன்னு சொன்னா, கச்சத்தீவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும், அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற உங்களுடைய கேள்விக்கான பதிலை தெரிவித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தமிழகத்தை சேர்ந்த 2 முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று. இப்போது நம்முன் இருக்கக்கூடிய குழப்பம், கச்சத்தீவு யாருக்கு சொந்தம், இந்தியாவுக்கா அல்லது இலங்கைக்கா? அதாவது அந்த குழப்பம் எனக்கு இல்லை என்று நினைக்கின்றேன், ஐயநாதன் ஐயாவுக்கு இல்லை என்று நினைக்கின்றேன். உங்களை பொறுத்தவரை கச்சத்தீவு யாருடைய சொந்தமாக அது இருக்கின்றது? அதாவது 2013 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையும் கொடுக்கல, யார் யார்கிட்ட என்ன இருந்தோ அது இருக்குது. இப்போ நம்ம அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய விஷயத்தில் இன்றைக்கு நான் சொல்கிறேன், பாராளுமன்றத்தில் இது பதியப்படவில்லை. அதனால் இன்று கூட அந்த கச்சத்தீவை நாம் பெற முடியும். இன்றைய அரசாங்கம் அதற்கு முயற்சி எடுத்தால் காங்கிரஸ் ஆதரிக்கும், அதிமுகவோ திமுகவோ ஐயநாதன் ஆதரிப்பார். எங்களை பொறுத்தவரை கச்சத்தீவை நாளைக்கு அவர் சொன்ன மாதிரி பாக்லாந்தில் போய் படையெடுத்துட்டு போன மாதிரி படையெடுக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் எப்பொழுது அந்த ஒப்பந்தங்களை அவர்கள் மீறுகிறார்களோ, எப்பொழுது, ஏன்னா இங்கே நம்முடைய கடல் பகுதியிலே மீன்கள் இல்லை, அங்க இருக்கக்கூடிய கடல் பகுதியிலே சேற்று பகுதி மீன் இருக்கிறது, திரும்ப வருது. அந்த மீன் இருக்கிற பகுதிக்கு நாம் பிடிக்கலாம் என்ற உரிமையும் இந்த பிரிவு 5, 6 கொடுக்கிறது. அந்த பிரிவை எதிர்க்கிறார்கள் இலங்கை என்றால் நாம் ஏன் இலங்கைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும்? இந்த நேரத்தில் 1976ஆம் ஆண்டு போடப்பட்ட மற்றொரு ஒப்பந்தத்தை பார்ப்போம். அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை பார்ப்போம். அதன் அடிப்படையில் தான், இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் அந்த ஷரத்துகளில் இடம்பெற்றிருக்க முக்கிய விஷயங்களை பார்ப்போம். பிரிவு 1 பொறுத்தவரை மன்னார் வளைகுடா கடல் பரப்பின் அச்சதீர்க்க ரேகைகளை குறிக்கிறது. பிரிவு 2 பொறுத்தவரை வங்காள விரிகுடா கடல் பரப்பின் அச்சதீர்க்க ரேகைகளை குறிக்கிறதாக சொல்றாங்க. பிரிவு 3 எல்லைக்கோடு 2 நாட்டு அதிகாரிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 4 எல்லை பிரிக்க பயன்படுத்தும் முறை 2 நாடுகளாலும் அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரிவு 5ல் 1ல் 2 நாடுகளும் தங்கள் கடல் பரப்பில் இறையாண்மையை பெற்றுள்ளன. அதாவது 1974 குறிப்பிட்ட விஷயங்கள் தான் இதுவரைக்கும் வந்துட்டு இருக்கு. 2 நாடுகளும் தங்கள் கடற்பரப்பில் உள்ள வளங்களின் மீது உரிமையை பெற்றுள்ளன அப்படின்ற விஷயமும் சொல்றாங்க. பிரிவு 5ல் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கடல் சட்டத்தின்படி 2 நாடுகளும் பிற நாட்டு கடல் பரப்பு மீதான உரிமையை மதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம். இந்த ஒப்பந்தத்திலும் கூட பெரிதாக 2 நாட்டு மீனவர்களும் கடல் பரப்பை பகிர்ந்து கொள்ளலாமா அல்லது எல்லையை தாண்டி மீன் பிடிக்கலாமா என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து 2 நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களுக்கும் இடையே ஒரு கடித பரிமாற்றம் நடைபெற்றது. இந்த கடித பரிமாற்றத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 74ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம், அந்த ஒப்பந்தத்தில் 2 நாட்டினுடைய அதிபர்கள் தங்களுடைய கையெழுத்தை இட்டனர். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை 2 நாட்டைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கள் தங்களுடைய கையெழுத்தை பதிவு செய்தனர். 1976ஆம் ஆண்டை பொறுத்தவரை இந்தியாவில் நெருக்கடி நிலை அமுலில் இருந்தது. அது மிக முக்கியமான விஷயம். 76ஆம் ஆண்டு போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தினுடைய பின்னணி என்ன? இப்போ இது வரைக்கும் பாருங்க, சர்வதேச கடல் சட்டத்தின்படி 2 நாடுகளும் பிற நாட்டு கடல் பரப்பு மீதான உரிமையை மதிக்க வேண்டும் என்று சொல்லுவது, இந்த இடத்தில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், தனித்த பொருளாதார மண்டலம் என்கின்ற ஒன்று வருகிறது. எல்லைக்கு உட்பட்ட வளங்களை நாங்கள் முழுமையாக எடுத்து பயன்படுத்துவதற்கு அந்தந்த நாடுகளுக்கு உரிமை உள்ளது. இதில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையில் பூர்வீக உரிமையை பறிக்கின்றார்கள். அதுதான் இங்கே முக்கியமானது. இந்த கடலில் இருக்கக்கூடிய 74ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் இந்த ஒப்பந்தத்திற்கும் இடையே நிலப்பரப்பு ரீதியாகவே வித்தியாசம் இருக்கின்றது. அச்சத்தீர்க்க ரேகைகளை எடுத்து பார்க்க போனோமானால் அது முழுக்க முழுக்க பாக் ஜலசந்தி கடல் பகுதியை குறிக்கின்றது. 74ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மற்றும் வங்காள விரிகுடாவை குறிக்கின்றது. ஆகவே இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஷரத்துகள் அந்த ஒப்பந்தத்தை எந்த வகையில் கட்டுப்படுத்தும் என்ற கேள்வியும் கூட நம் முன் இருக்கின்றது. அது குறித்து பேசுவோம். 06இல் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
606க்கு மீண்டும் வரவேற்கிறோம். 1976ஆம் ஆண்டு இரு நாட்டு அரசுகளிடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்கு பிறகு, அதாவது பிரதமர் மற்றும் அதிபருக்கிடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இரு வெளியுறவு துறை செயலாளர்களுக்கு இடையே கடித பரிமாற்றம் நிகழ்ந்தது. அந்த கடித பரிமாற்றத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதலாவதா என்ன பார்த்தீங்கன்னா, இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களுக்கிடையே தான் இந்த கடித பரிமாற்றம் நிகழ்ந்தது. இந்த இரு நாடுகளும் தங்கள் கடல் பரப்பின் மீது இறையாண்மை பெற்றுள்ளன அப்படின்ற விஷயத்தை பேசியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் முன் அனுமதி இல்லாமல் இலங்கை கடல் பகுதியில் மீன் பிடிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இலங்கை மீனவர்கள் இந்தியாவின் அனுமதி இல்லாமல் இந்திய கடல் பகுதியில் மீன் பிடிக்க கூடாது, அதாவது அந்த எல்லை பகுதியை இருவரும் தாண்டக்கூடாது அப்படிங்கிற. அதாவது 74ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இரு நாட்டு மீனவர்களும் அது நாள் வரை பாரம்பரியமாக கடலில் மீன் பிடித்த உரிமை என்பது தொடரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. 76ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்திலும் கூட அது குறித்து தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த கடித பரிமாற்றத்தில் இது போன்ற விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் இலங்கை அரசு தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கின்றது. ஒவ்வொரு முறையும் இந்திய மீனவர்களை அவர்கள் கைது செய்யும் பொழுது அவர்கள் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அவர்கள் எல்லை தாண்டி வந்து விட்டார்கள் என்று. ஆனால் 74ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அவர்கள் எல்லை தாண்டுவதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதம் என்பது, இந்த கடித பரிமாற்றம் என்பது ஒரு நாட்டினுடைய ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தை என்பது கட்டுப்படுத்துமா? ஆமா, இது அந்த 74 ஒப்பந்தத்தினுடைய தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இந்த கடித பரிமாற்றத்தை ஒரு கடித பரிமாற்றம் என்று எடுத்துக்கொள்ள இயலாது. அதற்கு இந்திய அரசினுடைய அங்கீகாரம் இருக்கிறது. என்ன, நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் இல்லை, விவாதிக்கப்படாமல் செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்ற தனித்த பொருளாதார மண்டலத்தில் உள்ள கடல் வளங்களை என்று சொல்லும் பொழுது அதில் மீன் வளங்களையும் என்று சேர்த்து புரிந்து கொண்டு நமது மீனவர்களினுடைய பாரம்பரிய உரிமையை பறிக்கின்றார்கள். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் போடும் பொழுது ஒவ்வொரு நாட்டினுடைய பாரம்பரிய உரிமையை காப்பாற்றுவது தான் அதனுடைய உள்ளடக்கமாக இருக்க வேண்டும். இந்திய இலங்கை எல்லை பிரிவு ஒப்பந்தத்தில் பார்த்தீர்களானால் அதுதான் விட்டு கொடுக்கப்பட்டது இந்த கடித பரிமாற்றத்தின் மூலம். இதைத்தான் நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். ஒரு நாடு தனது நிலப்பகுதியை இன்னொரு நாட்டிற்கு கொடுக்கும் பொழுது அது பாதுகாப்பு காரணங்களை சொல்லலாம். ஆனால் அந்த மக்கள் அனுபவித்து வந்த தொன்று அனுபவித்து வந்த பாரம்பரிய உரிமையை நீங்கள் மறுதளிக்க கூடாது. அதை மறுத்து போடப்பட்ட ஒப்பந்தம் என்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்தை தமிழ்நாட்டினர் எதிர்க்கின்றோம். இதேதுல்லாயா, இந்த குறிப்பிட்ட கடித பரிமாற்றத்தில் எங்கள் எல்லையை நீங்கள் தாண்டக்கூடாது, உங்கள் எல்லையை நாங்கள் தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லை பிரிக்கும் போது கச்சத்தீவு அந்த பக்கம் இருக்கும்போது நமக்கு எப்படி அந்த கச்சத்தீவு நமக்கு உரிமை அங்க பறிக்கப்படுது தானே? அதாவது மீண்டும் நான் சொல்றேன், இந்த விஷயத்தை ஐயநாதன் அவர்கள் இலங்கைக்கு சாதகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது கடித பரிமாற்றம். இரண்டாவது, 2 அரசுகளும் கையெழுத்து போடவில்லை. அவரே சொன்னது போன்று பாராளுமன்றத்தில் சட்டமாயிற்றப்படும். இதை அரசாங்க ரீதியான ஒரு கடித பரிமாற்றம் தான் இது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் பல கடித பரிமாற்றங்கள் அந்தந்த காலகட்டத்தை சார்ந்து நடந்திருக்கிறது. எல்லாவற்றையும் சட்டமாகுவதல்ல, எல்லாமே உரிமை என்று சொல்ல போவதில்லை. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழல்களில் சில நேரங்களில் இந்த கடித பரிமாற்றம், அந்த கடித பரிமாற்றம் என்பது அந்த அதிகாரிகளோ அல்லது 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சொல்லதையே இந்த 76 நம்ம ஏற்றுக்கொள்வது யோசிக்கிறோம். அதாவது 1974, 76 ஆகிய 2 வருடங்களில் ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம் என்பது அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியினுடைய விருப்பத்திற்கு எதிராக ஏற்பட்டது, அல்லது ஒருவேளை அவருடைய விருப்பத்திற்கு ஆதரவாக ஏற்பட்டாலும் கூட அவர் தவறு செய்து விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இரண்டில் அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது இரண்டில் எது? அதாவது இந்திரா காந்தி தவறு செய்து விட்டாரா அல்லது இந்திரா காந்தி ஏமாற்றப்பட்டிருக்கின்றாரா? நிச்சயமாக இந்திரா காந்தி செய்யவில்லை. அப்படி இந்திரா காந்தியினுடைய அந்த அவர்களால் 2 பேரும் போடப்பட்ட ஒப்பந்தத்துடைய ஷரத்துகளை அவர்கள் மீறி இருந்தால் இந்த ஒப்பந்தம் செல்லத்தக்கது அல்ல. இதைத்தான் கடந்த வாரம் எங்கள் தலைவர் இந்திரா காந்தி ஏமாற்றப்பட்டிருக்கிறாரா இது சம்பந்தமாக நாங்கள் செய்தி தொடர்பாளர்கள் EVK இளங்கோவனுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மிக தெளிவாக சொன்னார், இந்த விஷயத்தை பொறுத்தவரை எந்த ஷரத்துக்களை அவர்கள் மதிக்க தவறிவிட்டால் அந்த ஒப்பந்தமே நமக்கு செல்லத்தக்கதல்ல. இரண்டாவது, அந்த ஷரத்துக்களை அவர்கள் எப்பொழுதோ மதிக்க தவறிவிட்டார்கள். 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட உடனேயே இந்த ஷரத்து என்பது மீறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி எந்த கேள்வியும் எழுப்பியதாக எனக்கு தெரியவில்லை. 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்த காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை இந்த நிலப்பரப்பை மீட்க தேவை இல்லை, கேள்வியை அதற்கான ஒரு கேள்வி கொடுக்கலைன்னு சொல்லும் போது நாம அதை மீட்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம கொடுக்கல,
கொடுக்க அவசியம் இல்லைங்கிறது தான் சொல்கிறாங்க. இப்போ நான் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஷரத்துகளை பொறுத்தவரை என்றைக்கு அவர்கள் இந்த ஷரத்துகளுக்கு எதிராக மீறிவிட்டார்களோ அப்போ அந்த ஒப்பந்தம் காலியான மாதிரி தான் அர்த்தம். ரெண்டாவது, இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம் இன்னும் தெளிவாக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நம்முடைய இறையாண்மையை நாம் பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வழி? முயற்சி இத்தனை ஆண்டுகளாக எடுக்கப்பட்டதா என்பதை நீங்க இடையில சொன்னீங்க பாருங்க, மீனவர்கள் சுடப்பட்ட அந்த காலகட்டம் எது என்று சொன்னால், இலங்கையிலே தமிழர்களுக்கும் அந்த இலங்கை அரசுக்கும் நடந்த போராட்ட காலகட்டங்களிலே பல நேரங்களிலே பல பிரச்சனைகள் நடந்தது. 2009ஆம் ஆண்டோடு யுத்தம் முடிவுற்று ஒட்டுமொத்தமாக புலிகள் ஒழிக்கப்பட்டதாக இரண்டு அரசுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இல்லை, 2011க்கு பிறகு எத்தனை என்று பாருங்கள். 2011ஆம் ஆண்டு போர் சூழல் அங்கு கிடையாது. அதாவது போர் சூழல், போர் மேகம். ஐயா, இந்த கேள்வி நான் போசையாவிடம் முன்வைக்க விரும்புகின்றேன். போசையா மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஐயா, இறுதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டது அல்லது கொல்லப்பட்டது என்பது எப்போது? இது எப்போது நடந்தது? 2012 வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க, 13ல் கூட கொல்லப்பட்டிருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுக்கு கொண்டிருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச்சில் தோற்றதுக்கு அதுக்காக பழி வாங்குறதுக்கு எங்களை கொண்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அதாவது இந்த சட்டம் அமல்படுத்தலை, அது சும்மா இருக்குன்னா, அது வரைக்கும் தொடர்ந்து 83லேருந்து 400-500 பேர் கொல்லப்பட்டிருக்கான். அந்த சட்டமே அமுல்ல இல்லை. அப்போ மீறலையா இலங்கை அரசாங்கம்? மீறித்தானே போயிட்டு இருக்காங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இதை ஒரு அரசியலாகவே பண்ணக்கூடாது. நாங்கள் இதை ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம். எங்கள் பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணாமல் எங்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத அரசியல்வாதிகள்லாம் நினைக்கணும். அதே நேரத்தில் மீனவர்கள் மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதாவது மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கடல் வளத்தை அவர்கள் சுரண்டுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. மீனவர்கள் குறிப்பாக தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துகின்றார்கள், தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதனுடைய கருத்துக்களை, உங்களுடைய பதிலை நான் கேட்டு பெறுவதற்கு முன்னர் ட்ராலர் என்றால் என்ன, அதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். மீன்பிடிப்பதில் ட்ராலிங் என்பது ஒரு வகை. இந்த வகையில் மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் வலையின் பெயரே ட்ரால் எனப்படுகிறது. இந்த வகை மீன்பிடிப்புகளில் ஈடுபடும் படகுகள் ட்ராலர்ஸ் என அழைக்கப்படுகின்றன. இதில் பல்வேறு வகைகள் மற்றும் அளவுகளிலான படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ட்ரால் வகை மீன் பிடிப்புகளில் 2 விதமான வலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் பல்வேறு அளவுகளில் வலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு வலையை கொண்ட மடிவலை மற்றும் 2 வலைகளுடன் கூடிய இரட்டை மடிவலை என 2 வகையிலான வலைகள் இந்த ட்ராலிங் மீன் பிடிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய தகவல், இவை 2மே தடை செய்யப்பட்ட வலைகள் என்பதுதான். இந்த வகையான வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்லாமல் மீனவர்கள் தரப்பிலுமே பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. 1959ஆம் ஆண்டு நமது மத்திய இந்திய அரசு நார்வே நாட்டுடைய ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு, இந்திய நார்வே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் 1959ஆம் ஆண்டு விசைப்படகுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த விசைப்படகுகளில் இழுவலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் முறையை நார்வே நாடு தான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. 1980-81ஆம் ஆண்டுகளில் அதில் நவீன மீன்பிடி வலைகள் என்று சொல்லக்கூடிய இரட்டைமடி, சுருக்குமடி போன்ற வலைகளையும் நார்வே நாட்டுடைய தொழில்நுட்பம் மூலம் தான் நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அரசே கற்றுக் கொடுத்தது. இந்த வகை மீன் பிடிப்புகள் பெரும்பாலும் வணிக ரீதியான நோக்கத்துடனே செய்யப்படுகின்றன. மடிவலையானது கடலின் ஆழ்மட்டத்தில், அதாவது கடற்படுக்கையில் இருக்கக்கூடிய மீன்களை மொத்தமாக பிடிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றது. இதனால் ஆழ்கடல் உயிரினங்களில் முக்கிய வாழ்விடமாக சூழியல் அடிப்படை தேவையாக கருதப்படும் பவளப்பாறைகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அதனை சார்ந்து வாழும் அரிய வகை மீன்கள் மற்றும் பல்வேறு கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதுடன் கடல் எனப்படும் மாபெரும் சுற்றுச்சூழல் மண்டலமும் பாதிக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு புறம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முதல் மீனவர்கள் வரை எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும், மறுபுறம் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏதுமின்றி தொடர்ந்து சிலர் இவற்றை பயன்படுத்தி மீன் பிடிப்பதாக கூறப்படுகின்றது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. ட்ரால் பயன்படுத்தி, அதாவது ட்ரால் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த நிலையில் இலங்கையிலிருந்து ஆழ்கடல் மீனவர் சங்க பிரதிநிதியான மாணிக்க வாசகம் விஜயதரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம்.
தமிழக மீனவர்கள் தொடர்ந்து உங்களுடைய மீன் வளத்தை சுரண்டுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான விஷயமா நீங்க உங்க தரப்புல இருந்து சொல்றீங்க? ஆமாம், அவங்க நீங்கள் தடை செய்யப்பட்ட வலைகளால் பிடிக்கிறதுனால உங்களுடைய மீன் வளம் முற்றாக அழியுது. அதனால் உங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது. வடகிழக்கு மீனவர்களுடைய தொழில் முற்றாக பாதிக்கப்படுது வருடக்கணக்காக. மாணிக்கவாசகம் ஐயாவிடம் தொடர்ந்து பேசுவோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய குரலை நம்மால் பெற முடியவில்லை. இந்த குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றது. போஸ் ஐயாவிடம் இதற்கான பதிலை கேட்டு பெறுவோம். போஸ் ஐயா வணக்கம். தடை செய்யப்பட்ட வலைகள் பயன்படுத்தப்படுகின்றது, தடை செய்யப்பட்ட முறையில் மீன் பிடிக்கப்படுகின்றது என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இலங்கை பிரதிநிதிகள் கூட தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு தான் இலங்கை மீனவர்களும் முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய வளங்களை தொடர்ந்து சுரண்டுவதாக தமிழக மீனவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கட்டும். இழுவலைங்கிறது நாங்கள் மீனவர்களாக கற்றுக்கிட்டோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டோ செய்யலை. தமிழ்நாடு அரசாங்கம் இண்டோ நார்வே ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்டை கொண்டாந்து இந்த இழுவலை எப்படி இழுக்கிறதுன்னு அந்த படகையும் அந்த வலையும் இழுக்கிறதுக்கு எங்களுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்து அந்த படகு 5 பேருக்கு கடன் மூலமாக எங்களுக்கு பேங்க் மூலமாக டாப்கோன்னு ஒரு லோனில் கொடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த இழுவலை தொழில் எங்களுக்கு முன்னாடி தெரியாது. அரசாங்கம் சொல்லிக் கொடுத்த தொழில் தான் செய்கிறோம். ஆனால் அவங்க குறிப்பிடுற தடை செய்யப்பட்ட வலைகள் இருக்குது. அந்த தடை செய்யப்பட்ட வலைகள் தடை செய்ய வேண்டியது தமிழக அரசாங்கம் அதில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுனால தான் தடை செய்யப்பட்ட வலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இன்றைக்கி ரெட்டை வலை சுருக்கு வலைன்னு கடல் வளத்தை அழித்து அந்த பிரச்சனை தான் இப்போ இலங்கை வரைக்கும் போய் இலங்கை மீனவர்கள் கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்குங்கிறது உண்மை. இதை தடை செய்யக்கூடிய நடவடிக்கையை தமிழக அரசாங்கம் எடுக்க தவறுனதுனால இன்னைக்கு இலங்கையில் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறத எல்லாரும் உணர்ந்து பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் இருங்கள். அதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். மீண்டும் மாணிக்கவாசகம் விஜயதரன் ஐயா இலங்கையிலிருந்து ஸ்கைப் மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, தமிழக மீனவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? ஆமாம், தமிழக மீனவர்கள் இங்கே அத்துமீறி தடை செய்யப்பட்ட வலைகளால் மீன் பிடிக்கிறதுனால வடகிழக்கு மீனவர்களுடைய தொழில் முற்றாக பாதிக்கப்படுது. மற்றது இது போதைப் பொருட்களை கொண்டு இங்கே கொண்டு வரதுனால வடக்குல மோசமான நிலையில் மாணிக்கவாசகம் ஐயா தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பெற்றோம். மாணிக்கவாசகம் ஐயா எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மாணிக்கவாசகம் ஐயா முன்வைக்கக்கூடிய கருத்து இலங்கை மீனவர்களினுடைய வாழ்நிலையை பாதிக்கும் வகையில் தமிழக மீனவர்களுடைய செயல் அமைந்திருக்கிறது என்று. ஆனால் அதை தாண்டி ஏற்கனவே போசையா தெரிவித்த கருத்தையும் அந்த செய்தி தொகுப்பில் பேசிய மீனவருடைய கருத்தையும் பார்த்தோம். ஒரு அரசை பொறுத்தவரை எதிர்காலத்தில் மீன்பிடி தொழில் எவ்வாறு அமைய வேண்டும், கடல் வளம் பாதிக்கப்படுமா என்பதை கருத்தில் கொண்டுதான் ஒரு புதிய மீன்பிடி முறைக்கு அனுமதி வழங்க வேண்டும். அந்த வகையில் இது யாருடைய தவறு? மீனவர்களுடைய தவறா அல்லது நார்வே நாட்டினுடைய அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இந்த மீனவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அனுமதித்த அரசினுடைய தவறா? அரசனுடைய தவறுதான். இதையெல்லாம் யோசித்திருக்க வேண்டும். இது இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா 9 முதல் 17 ஃபாத்தம் கஜம் அடி ஆடம் தான் உள்ள கடற்பகுதி. அது இதில் போய்ட்டு பாட்டம் ட்ராலிங்க அனுமதிக்கலாமா? இந்த யோசனை இல்லாத இதை செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு இப்போ மீனவர்கள் தான் தப்பு செய்கிறாங்கன்னு சொல்கிறது முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது விஷயம், இதை தடுக்க முடியாதா? மீனவரினுடைய அந்த துறைகளிலேயே இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதற்கான காம்பன்சேஷனை நான் கொடுக்குறேன்னா முடிஞ்சு போயிட்டுது. இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், இலங்கையினுடைய மீனவர்களும் இதனை பயன்படுத்துகிறார்கள். இதனை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்ற அந்நாட்டு பாராளுமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது பரவலாக பயன்படுத்தப்படுவதுதான். ஏதோ தமிழக மீனவர்கள் மட்டுமே வடிவலை, சுருக்கு வலை, இருமடிகள் என்றால் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். இதை தடுத்திருக்கணும். அரசே இதை முதல்ல ஊக்குவித்து விட்டு இப்பொழுது மீனவர்கள் தவறு செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது அமைதி காக்கின்றார்கள். இது தவறு. இதுதான் இங்கே முக்கியமாக கவனிக்கணும். ஆனால் விஷயம் இது எதுவுமே கிடையாது. எதற்காக இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நாட்டியால் ஒரு மனுவாக கொடுத்திருக்கிறார்? இதனுடைய அடிப்படை என்னன்னா, மீனவர்களை ஒரு அச்சத்திற்கு உட்படுத்தி அவர்களுடைய பாரம்பரிய உரிமையிலிருந்து அவர்களை நீக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து சர்வதேச மீன்பிடி நிறுவனங்களுடைய கூலிக்காரர்களாக வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் மீனவர்களின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டும். இந்த குற்றச்சாட்டை என்றைக்காவது இலங்கையினுடைய மீனவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்களா? ஒரு முறை மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதை மஹிந்த ராஜபக்சே நியாயப்படுத்தினார். ஏனென்றால் அவர் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தவர். என்ன சொன்னார்? ஃபிஷர்மேன் கோ வேர் த ஃபிஷ் இஸ் என்று சொன்னார்கள். மீன் எங்கே கிடைக்கிறதோ அதை நோக்கி மீனவர்கள் செல்வார்கள் என்று. இந்த வார்த்தை ராஜபக்சேயுடையதல்ல, யூஎன் லா அண்ட் சீல் அதை சொல்லியிருக்கிறது.
மனிதாபிமானத்துடன் தான் நடத்த வேண்டும் எல்லை தாண்டு மீனவர்களை என்று சொல்லியிருக்கின்ற பட்சத்தில் அதனை செய்யாமல் நீங்கள் இப்படி நடத்துகின்றீர்கள் என்றால் இது அரசினுடைய, இந்த கடற்படையினுடைய, கடலோர காவற்படையினுடைய கையாலாகத்தனமா இல்லையா? நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்து விட்டோம் ஐயா, உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யலாம். இந்த அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி போதைப்பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்காக 2014 ஜனவரி முதல் தற்போது வரை இந்தியாவை சார்ந்த 185 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 937 மீனவர்கள் கைது. இதில் என்ன பண்ணீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக மீன்பிடிக்க போனதை கூட போதைப்பொருள் கடத்தியதாக ஒட்டுமொத்தமாக இந்த அறிக்கை. ஐயநாதன் அவர்கள் சொன்னது போன்று மீனவர்களை அச்சுறுத்தி மேலும் அவர்கள் செல்லக்கூடாது என்று இலங்கைக்கு ஆதரவாகவோ மீனவர்களுக்கு எதிராகவோ இந்த அரசு எடுக்கக்கூடியது. ஏற்கனவே நிலப்பிரச்சனை, இப்பொழுது நீர் பிரச்சனை, அந்நிய இந்த மீனாகுமாரி அறிக்கை உங்களுக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் சுருக்கமாக இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் அரசு தாக்கல் செய்த பதில் மனு குறித்து உங்களுடைய விளக்கம் என்ன? சுருக்கமாக. நீங்க திரும்ப திரும்ப காங்கிரஸ் தான் இப்ப இல்ல, காங்கிரஸ் அரசு போயிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய அரசு செய்ய வேண்டிய செய்யலைன்னு சொன்னா இந்த காலத்திலும் செய்யாமல் தவறிவிட்டால் மீண்டும் உட்கார்ந்து 10 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் இதை தான் பேசிக் கொண்டிருப்போம். என்ன செய்யும்? நான் ஏற்கனவே அது இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இன்றைக்கும் நாம் கொடுக்கல. நான் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கும் கச்சத்தீவு நம் கையில் அது இருப்பதாகத்தான் அர்த்தம். அப்படி அந்நிய, அதாவது சர்வதேச நிலையிலே நாம் ரேகை கணக்குப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அதுவும் தவறு என்ற நிலை. அன்றைக்கு அந்த உறவு, அந்த ஷரத்துக்களை அவர்கள் மதிக்கவில்லை. அதனால் இதை மதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நிலையில, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில மீனாகுமாரி அறிக்கை மூலமாக அந்நிய கப்பல்களுக்கும் பெருமுதலாளிகளுடைய கப்பல்களுக்கும் இந்திய கடற்பரப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் தான் இந்திய மீனவர்கள் எப்படி விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கிய இன்றைக்கு கையகப்படுத்த சட்டம் மாதிரி இந்த நீரிலும் அவர்கள் தங்களுடைய அதாவது பாரம்பரிய மீனவர்களுக்கு எதிராக பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய ஒரு சதியாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக அதை மீனவர்கள் எதிர்க்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. போசையாவிடம் இறுதி கருத்தை கேட்டு விடுவோம். போசையா, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக மீனவர்கள் பார்ப்பது என்ன? உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். 2013 பாராளுமன்றத்தில் கச்சத்தீவு எந்த நிலத்தையும் நாங்கள் கொடுக்கலைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து இராணுவ முகாம் அமைச்சிருக்காங்க. எல்லா வசதிகளும் அங்கே பண்ணி வச்சு நம்மளை இந்தியாவையே கண்காணிக்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடத்த மாற்றிருக்கிறாங்க. இதனால தான் எங்களுக்கு இப்போ மிகப்பெரிய இடையூறு ஏற்பட்டிருக்கு. கடலுக்குள்ளே நாங்கள் போகவே கால் வைக்க முடியாத ஒரு காலகட்டம் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 50 வருஷமாக அந்த இழுவலை இழுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரியான இதுகள் கிடையாது. இழுவலை இழுக்கிறத அரசாங்கம் சொல்லி கொடுத்து, அரசாங்கம் மாற்றி கொடுத்தா நாங்கள் வேற ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து தடை செய்யப்பட்ட வலைகள் பெருகிக்கிட்டே வர்றதுனா காரணம் மீன்வளத்துறையும் தமிழக அரசு தான் காரணம். அவங்க அதை கட்டுப்படுத்தி கொண்டாந்தாலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு 90% தீர்ந்து போகும். அவங்களும் ஒத்து வந்துடுவாங்க. இதை தீர்க்கணும். எவ்வளவோ காசு எங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க, என்னமோ உதவிகள்லாம் அரசாங்கம் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நிரந்தரமாக தொழில் பண்ணி நாங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான வழிவகையை பண்ணுறதுக்கு, இந்த தொழிலை மாற்றி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு தரம்னு சொல்கிறாங்க. மொத்தத்திலே ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே 6 ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு கடன் வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. 700-800 படகுகள் இருக்கிற இடங்களில் ஒரு 6 படகு கொடுத்தா எந்த விதத்தில் நியாயம்? மற்றவங்களாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு இலவசமாக கொடுக்குற பூரா நிப்பாட்டிட்டு எங்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கு வழி பண்ணி கொடுத்தாலே அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாங்கள் ஏதாச்சும் இது வரைக்கும் உழைச்சி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு அந்நிய செலாவணி ஈட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் தீர்வாக முன்வைத்த கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றன. எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. போசையா தெரிவித்ததை வைத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட அல்லது எதிர்காலத்தில் கடல் பரப்பை நாசப்படுத்தப்படக்கூடிய ஒரு மீன்பிடி முறையை கற்றுக் கொடுத்தது என்பது வெளிநாட்டு நிறுவனம். இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அப்போதே, இந்திய அரசு அப்போதே இதை தடை செய்திருக்க வேண்டும். தற்போதும் கூட காலம் தாழ்த்தப்படவில்லை. இந்த தடை செய்யப்பட்ட வலைகளை, தடை செய்யப்பட்ட முறையை உண்மையிலேயே தடை செய்துவிட்டு மாற்றுத் தொழிலுக்கான ஏற்பாட்டை அரசுகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை மீனவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்றது. அதை தாண்டி மிக முக்கியமாக நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். தொடர்ந்து கச்சத்தீவு என்பது இலங்கையினுடைய வசம்தான் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் அந்த கச்சத்தீவில் நடைபெறக்கூடிய புனித அந்தோணியார் திருவிழாவிற்கு இலங்கை அரசிடமிருந்து அனுமதி பெற்றுதான் இங்கிருந்து மீனவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுவே உறுதி செய்கின்றது கச்சத்தீவு என்பது இலங்கையினுடைய வசம்தான் இருக்கின்றது என்பதை.
ஆகவே மீனவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அரசுகளினுடைய செவியில் விடும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய 06 நிறைவு செய்கின்றேன். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நாளை மற்றும் ஒரு 06 சந்திப்போம்.